பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை நமக்கு கொடுத்து குறிப்பாக 2 மாதங்களை நாம் கழித்து 3வது மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியார் ஆண்டவர் கடந்த 2 மாதங்களில் நம்மை வழி நடத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வருவதற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய வீடு எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபையை எண்ணி பார்த்து நம்மை ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிறார். அதனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அமர்ந்த இடத்துலையே எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், ஆனால் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என் மேலே வைத்த கிருபை, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தயவு, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற இரக்கம், ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. அதனால் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே, ஒருவேளை இந்த கடந்த 2 மாதங்களில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்திருந்தோம் என்று சொல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில் எங்களை வழி நடத்துவீராகன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறபடி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உங்கள் முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவத்தை தாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாரும் நல்லா கண்களை மூடி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே எங்கள் பாடுகளெல்லாம் மறையட்டும், வேதனையெல்லாம் மறையட்டும், இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவீராக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வசனம் சொல்லுகிறது அல்லவா, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டுவோமா? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை பார்த்து எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஈசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஈசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஈசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஈசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை எல்லாரும் சொல்லுங்க, இயேசை முகத்தை பார்க்கணும் இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் இந்த மாதத்துல எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், எங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார், எங்க திருச்சபையில் அற்புதங்களை செய்வார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறோம், இப்பொழுது கண்மலை ஆனவரை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் கேடகமானவரை நோக்கி பார்க்கிறோம், எங்களுடைய துருகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த மாதத்திலே எங்களை வழி நடத்துவீராக, எங்களை பாதுகாப்பீராக. ஆராதனை உமக்கே என்று சொல்லலாம்.
இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோம், இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லம் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை. ஆமென், ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகளின் நிழலில். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏன் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில், என்றே மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீனம், எந்தன் பலவீனங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன இயேசுவே, உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜாய் மேலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜாய் மேலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உயிருள்ள உம்மை மாத்திரம்தான் புகழ்ந்து பாடி. திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. எந்தன் உயிருள்ள உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. இயேசு ராஜா, இயேசு ராஜாய் மேலனானி, எதற்கும் பயமில். ராஜா நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த
நன்மைகளை எண்ணிய துதித்தி. இன்னும் ஒரு தடவை சொல்லுவோமா? தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஏசு ராஜா, ஏசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லை. ராஜா நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நல்ல சத்தமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆராதனை உமக்கே. எல்லாரும் நல்ல சத்தமாக ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்முடைய தேவ பலனாக இருப்பார். கர்த்தரே நமக்கு பலனாக இருப்பார். யாரெல்லாம் நம்புறீங்களோ, ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய பலன், நீர் தான் எங்களுடைய கோட்டை, நீர் தான் எங்களுக்கு கண்மலை. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக எல்லாரும் முகம் குப்புற விழுந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பரலோகத்தில் அப்படித்தான் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஓயாம கேருபீன்களும் சேராபீன்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதை மாத்திரம் சொல்லி இந்த துதியாரதை நிறைவு செய்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர்னு சொன்னாலே அங்க ஒரு நடுக்கம் வரும். பரிசுத்தர்னு சொன்னாலே அங்க ஒரு பெரிய இரக்கம் வரும். நம்ம எல்லாரும் பரிசுத்தர் 3 தடவை சொல்ல போறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளுடைய எண்ணங்களை புரிந்திருக்கிற ஆண்டவர். பாதாளத்துல பதுக்கை போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய பிரசனை இருக்கும், அங்கேயும் ஆண்டவருடைய பிரசனை இருக்கும். அதனால எல்லாம் 2 கரங்களை உயர்த்துங்க. உயர்த்தி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கினது அவர்தான், முடிக்க போறதும் அவர்தான். அதனால ஆண்டவரே, இந்த மாசத்தை தொடங்குறது நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். எங்க கரத்தை நீங்க பிடித்து கொள்வீராக. ஆமாண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல, ஆண்டவரே நீர் நம்பிக்கைக்குரியவர், நீங்க நடத்துகிறவர், எங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்பவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதியில்லாத என்னையும் இந்த இடத்துல நிற்க வைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி கூறுகிறேன். என்னையும்
இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அழைப்பு கொடுத்த அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். சபை ஊழியர்கள், சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. God's word transforms our lives. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்களை அது மாற்றக்கூடியது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து மாற்றம் பெற்றவர்களாக இந்த ஆலயத்திலிருந்து கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறார். வந்த வண்ணமாக அல்ல, ஒரு விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, உற்சாகத்தோடு, வைராக்கியத்தோடு, புது பலனோடு, புது சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அனுப்ப விரும்புகிறார். குறிப்பாக இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதப்படியில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். வெறுமையாக அனுப்ப விரும்பவில்லை. அதை உணர்ந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியிலே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான பரிசுத்தமான ஆலயத்தில் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக ஒன்று கூடி உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், உருமாற்றுகிற வார்த்தைகள், உணர்வு ஊட்டுகிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், ஊடுருவுகிற வார்த்தைகள், உருவ குத்துகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து வைக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேத வசனம் வாசிக்கலாம் எடுத்தவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 65:18. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இங்கே ஆண்டவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிருஷ்டி கர்த்தர் ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதினால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன், ஒரு ஸ்பெஷாலிட்டி
அவருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் நம்ம சொல்லலாம். இந்த குவாலிட்டி இந்த உலகத்தில் வேற யாருக்கும், எந்த கடவுள் என்று சொல்லப்படுகிறவைகளுக்கும், எந்த மனிதனுக்கும் அது கிடையாது. அது என்னவென்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. He is a God of creations. He is the one and only creator in the whole universe. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அவரை போல ஒரு சிருஷ்டிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சிருஷ்டிப்பது அவரால் மாத்திரமே முடியும். மற்ற எல்லாராலும் கன்வெர்ட் பண்ண முடியும். God can only create. மனிதர்களோ மற்ற எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, they can just convert, but they cannot create. Conversion, creation, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Creation is making something out of nothing. ஒன்றுமே இல்லாமல் என்று ஒன்றை உருவாக்குவதுதான் சிருஷ்டிப்பு அல்லது கிரியேஷன். கன்வர்ஷன் அப்படின்னா ஒன்றை ஒன்றாக மாற்றுவது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். ஒன்றை ஒன்றாக மாற்ற முடியுமே ஒழிய அதை உருவாக்க முடியாது. காரணம், அதை உருவாக்குவதற்கு வல்லமை படைத்த ஒரே ஒருத்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் சிருஷ்டிக்க முடியும். இன்றைக்கு அவரே சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதினால் நமக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கு, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதுதான் ஆண்டவருடைய இருதயம். திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் அவர் லார்ட். என் பிள்ளைகள் என்றென்றைக்கும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் இல்ல, நேத்து இல்ல, இன்னைக்கு இல்ல, என்றென்றைக்கும் அவர்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்க வேண்டும். they should rejoice always என்று ஆண்டவருடைய இருதயம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், ஏன் நாம் களிகூற முடியும் என்றால், அவர் சொல்லுகிறார், I am your creator. நான் சிருஷ்டிகர்த்தர். என்னை போல ஒருவர் இந்த உலகத்தில் கிடையாது. நான் உனக்கு ஆண்டவராக தகப்பனாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும், நீ ஏன் கவலைப்படணும், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் வாழ்த்த விரும்புகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள், காரணம் நான் சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆண்டவர் எதையெல்லாம் சிருஷ்டிக்கிறார் என்று ஒரு சில குறிப்புகளை பார்த்து நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும், நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இந்த உலகம் எல்லாவற்றையும், அண்ட சராசரங்களையும் தேவன் சிருஷ்டித்தார். எங்கிருந்து, எதிலிருந்து? அவுட் ஆஃப் நத்திங். ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து இவ்வளவற்றையும் சிருஷ்டிக்க அவராலே முடியும். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அது எப்படியா இருந்ததுன்னா, வெறுமையா இருந்தது. எம்டினஸ், வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்ததுன்னு சொல்லி அதில் வரும்ல. முதல்ல 3வது வசனமா 4வது வசனமா? ஆதியாகமம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படுகிறது. there is emptiness in many people's lives. எல்லாம் இருந்த மாதிரி இருக்கு, ஆனா ஒரு எம்டினஸ். காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா there is an emptiness in their heart. பிரியமானவர்களே, இந்த வெறுமையான சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். மை லைஃப் இஸ் ஜீரோ, இட் இஸ் நத்திங் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெர் இஸ் எம்டினஸ் இன் மை லைஃப், தெர் இஸ் அன் வாக்வம் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றியிடம், ஒரு வெறுமை என் வாழ்க்கையில் இருக்குது, ஒரு விரக்தி இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை அந்த காலை வேளையில் வந்திருக்கலாம். அல்லது அது ஒழுங்கின்மையாக இருந்தது போல, என் வாழ்க்கை எல்லாம் ஒழுங்கற்று இருக்கிறது. தெர் இஸ் கயாஸ், மெஸ்அப், சொதப்பல், குழப்பம், ஒரு
ஒரு எல்லாம் ஒழுங்கா ஆர்டர்லியா இல்லை, நான் நினைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை, என் குடும்பம் நினைச்ச மாதிரி இல்லை, என்னுடைய பிள்ளைகள் நான் விரும்புகிற மாதிரி என் பிள்ளை இல்லை, எல்லாம் தாறுமாறா சிதைந்து சின்ன பின்னமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் குழம்பி போய் வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இந்த வெறுமையான வாழ்க்கையை, இந்த ஒழுங்கற்ற வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆதியாகமம் 1:31 வாசிங்க. ஆதியாகமம் 1:31. அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அது எப்படி இருந்தது? அது வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையோடு இருந்தது. ஆனா ஆண்டவர் சிருஷ்டித்த பின்பு அது எப்படி இருக்குதா? மிகவும் நன்றாய். வெறும் நன்றாயின்னு கூட போடல, மிகவும் சோ பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையா பர்ஃபெக்டா இருந்தது. இன்றைக்கும் இந்த காலை வேளையில நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை, ஒழுங்கற்ற வாழ்க்கையை ஆண்டவர் மிகவும் அழகானதாக, மிகவும் நன்மையானதாக, நேர்த்தியானதாக மாற்ற விரும்புகிறார். அவர் எப்படி இந்த உலகத்தை அப்படி மாற்றினார் என்றால், எபிரேயர் 11:3 வாசியுங்கள். எபிரேயர் 11:3. வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த வெறுமையான ஒழுங்கற்ற இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி மிகவும் நன்றாக மாற்றினார். அவர் ஏதோ பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டெல்லாம் ஒன்றும் செய்யல. என்ன செய்தார்? வார்த்தையினால. He just spoke. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமை நிறைந்தது, அது டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ட், வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வார்த்தை. அதனால தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவர் எழுதி கொடுத்த வல்லமை நிறைந்த பரிசுத்தமான ஜீவ வசனம் உள்ள இந்த வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கும் அது உயிருள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நான் ஏதோ அறிவாளியோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. 10th வரைக்கும் 4 பாடம் ஃபெயில் ஆவேன், மொத்தம் 5 பாடத்தில். லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். ஒன்றுக்கும் உதவாதவன், இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. கோழை, கூச்ச சுபாவம் உள்ளவன், யார் முன்னாலேயும் வரமாட்டேன், வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் ஓடி ஒளிஞ்சிருவேன். பட் காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப். 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு எவாஞ்சலிக்கல் யூனியன் கேம்பில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். 4 பாடங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்த என்னை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஃபெயிலியர்னா என்னென்ன எனக்கு தெரியாது. ஒரு பாடத்தில் கூட நான் இது வரைக்கும் அரியர் வாங்கினதில்லை. பிஇ முடித்தேன், காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன். எம்டெக் முடித்தேன், யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினேன். பிஹெச்டி முடித்தேன், ஒரு கல்லூரியில் முதல்வரானேன், ஒரு கல்லூரியில் இப்பொழுது இயக்குனராக இருக்கிறேன். இதற்கு நான் துளியளவும் தகுதி அல்ல. I was a zero. But when I put God in the first place, all my zeros become valid. உங்களுடைய வாழ்க்கையில் காசு இருந்தால் ஒரு ஜீரோ, பணம் இருந்தால் ஒரு ஜீரோ, படிப்பு இருந்தால் ஒரு ஜீரோ, சொத்து சுகம் இருந்தால் ஒரு ஜீரோ, எல்லாம் இருந்தாலும் ஜீரோ ஜீரோவாக நீங்கள் போடலாம். ஆனால் எல்லாத்தையும் கூட்டு கழித்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி இட் வில் பி a zero. பட் இஃப் யூ புட் காட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ற ஒற்றை நபரை நீங்கள் முதலாவது வைத்து, பின்பு நீங்கள் போடுற ஜீரோக்கெல்லாம் வேல்யூ இருக்கும். ஒன் ஆஃப்டர் மெனி ஜீரோஸ், அது வேல்யூ கூடிகிட்டே போகும். 10, 100, 1000, 10,000, லட்சம்னு கூடிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? எத்தனை பேர் இந்த வேத புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கை தூக்க சொல்லலை, நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. have I completed reading this holy Bible at least once in my life? இன்னும் எத்தனையோ பேர் உங்கள் மனசாட்சி சொல்லும், டேய் நீலாம் ஒரு தடவை கூட வாசிக்கலன்னு அப்படி இருந்தீங்கன்னா ஐ என்கரேஜ் யூ, இந்த லெந்து நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் வாசிக்க முடியும். வேதத்தை வெறுமனே வாசிக்கிறது மட்டும் இல்லை, இதை தியானிக்கணும், இதை உட்கொள்ளணும். இது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். எப்படி வெறுமையான ஒழுங்கற்ற உலகத்தை மிகவும் அழகாக மாற்றியதோ அதே போல இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்.
காலையில் எழுந்து வேதத்தை அதிகமாக வாசித்து தியானித்து இதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். வெறுமனே வாசிட்டு பிரயோஜனம் இல்லை. we'll have to obey the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். ஆண்டவர் சிருஷ்டிப்பார், உருவாக்குவார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் எப்படி இயற்கையை உருவாக்கினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குவார். முதலாவது ஆண்டவர் இயற்கையை சிருஷ்டித்தார். அடுத்தது ஆண்டவருடைய படைப்பின் ஃபினிஷிங் டச் என்னன்னு சொல்ல முடியுமா? ஃபைனல் கிரியேஷன். ஆண்டவர் கடைசியா உருவாக்குனது எதை? மனுஷனை. அப்புறம் ஒரு ஃபேமிலி இல்ல, கடைசியில் அது சொல்லுவாங்கல்ல, செரி ஆன் த டாப். கேக் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சுட்டு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு செரி வைப்பாங்கல்ல, ஒரு ஃபினிஷிங் டச் இல்ல. அதே போல தான் ஆண்டவருடைய கனவு நிறைவேறது எதில்? குடும்பங்களில். முதலாவது இயற்கையை சிருஷ்டித்தார். அடுத்தது இல்லத்தை, இல்லறத்தை, இல்வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறார். குடும்பங்களை சிருஷ்டித்தார் கடைசியாக. அது ஆண்டவருடைய உன்னதமான திட்டம். அவர் இந்த குடும்பத்தை வைத்துத்தான் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். ஆதாம் ஏவலை பார்த்து, நீங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. என்ன காரணம்? இந்த குடும்பம் தான் இந்த உலகத்தையே பிளஸ் பண்ணணும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலே உங்களுடைய என்னுடைய குடும்பம் விசேஷமானது. இன்னைக்கு புதுமண தம்பதியினர் வந்திருக்கிறாங்க. இட் இஸ் காட்ஸ் பிளான். எவ்ரி ஃபேமிலி இஸ் காட்ஸ் ப்ராஜெக்ட். அவருடைய உன்னதமான திட்டம். அந்த குடும்பத்தை வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை, இந்த தலைமுறையே, இந்த சமுதாயத்தையே மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால தான் பிசாசு இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை கண் வைக்கிறான். அவனுக்கு தெரியும், ஏய் ஆண்டவர் இந்த குடும்பத்தை வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, விடக்கூடாது. குடும்பத்தில் பகையை உருவாக்கணும், சண்டையை உருவாக்கணும், சமாதான குறைச்சலை உருவாக்கணும், டைவர்ஸை உருவாக்கணும், பிரச்சனைகளை உருவாக்கணும்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய குடும்பம் அவனுக்கு நம்பர் 1 டார்கெட். ஏன் நம்மளே யோசிச்சு பார்ப்போம். காரணமே இல்லை, நல்லா தானப்பா போயிட்டு இருந்துச்சு, நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு சண்டை, திடீர்னு மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க, பேச மாட்டாங்க, பிரிவினை. இது ஏன் என்றால் பிசாசு உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை கண் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை சிருஷ்டிக்கிறதற்கு, அது எந்த நிலைமையில இருந்தாலும் அதை புதிதாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய இல்லறத்தை ஆண்டவர் புதிதாக உருவாக்குவதற்காக ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில, சகோதர சகோதரிகளுக்கு இடையில எந்த பிரிவினையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை சீர்படுத்தி உங்களை ஒன்றுபடுத்தி உங்களை சமாதானம் உள்ளவர்களாக, ஒரு சந்தோஷமான குடும்பமாக, அவருடைய ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். பிசாசு எப்படி உங்கள் குடும்பத்தை உடைக்க வச்சிருக்கிறானோ, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால குடும்பம் இட் இஸ் வெரி ஸ்பெஷல். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் டைவர்ஸ் நடக்குது. தயவு செய்து இதுவரைக்கும் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா மாறுங்க. டைவர்ஸ் ஆனா கூட போய் சேருங்க திரும்ப. நத்திங் ராங். எத்தனையோ பிரிஞ்ச குடும்பங்கள் சேர்ந்துருக்குது, சேரணும். ஒருவேளை பிரிகிற நிலைமையில இருந்தா கூட விட்டு கொடுங்க, ஒப்புரவாகுங்க. உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய திட்டம். அதை பிரிக்கிறது பிசாசின் திட்டம். அதுக்கு ஏமாந்துடாதீங்க, பலியிடா ஆயிராதீங்க. அப்படி வெறுப்பு ஏற்றுவான், விடாத அவங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, நம்மளை பிரிப்பான். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்கள் கட்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்க விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார். முதலாவது இயற்கையை சிருஷ்டித்தார். அடுத்தது இல்லத்தை சிருஷ்டிக்கிற ஆண்டவர். மூன்றாவது இருதயத்தை சிருஷ்டிக்கிற ஆண்டவர். எசேக்கியேல் 11, 19, 36, 26 அதெல்லாம் நிறையா இருக்கு. சங்கீதம் 51:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சிருஷ்டியும். நம்முடைய இருதயம் என்பது ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமான ஒன்று. அது ஆண்டவருடைய பார்வையில் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன் இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. காட் ஒன்லி நோஸ். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ
இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் இந்த லென்ட் டேஸ் குறிப்பாக ஃபோக்கஸ் ஆன் இன்வர்ட் திங்ஸ், உள்ளான மனுஷனை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என்கிட்ட பெருமை இருக்குதோ, பொறாமை இருக்குதோ, கசப்பு இருக்குதோ, வெறுப்பு இருக்குதோ, கோபம் இருக்குதோ, இச்சை இருக்குதோ, அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குதோ, கெட்ட தவறான பழக்கங்கள் உறவுகள் இருக்குதோ, அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறியணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒரு புது இருதயத்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார், நவமான இருதயத்தை. God gives a new heart. சங்கீதக்காரன் சொல்றான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அசுத்தமாயிட்டு ஆண்டவர் நல்ல இருதயத்தை தான் தந்தாரு, அது அழுக்காயிட்டு. பழைய காலத்தில் ஒரு ட்ராக்ஸ் உண்டு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, ராஜுவின் இருதயம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டு அங்கே பன்னி, நாய், குரங்கு, நரி எல்லாமே போட்டு பாம்புலாம் இருக்கும். அதில் பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றதுக்கப்புறம் அந்த இருதயத்துக்குள்ள சந்தோஷம், சமாதானம். பிரியமானவர்களே, ஒருவேளை வெளியரங்கமாக நம்ம நல்லா இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக பிரைஸ் தி லார்ட் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல நம்மளை பார்த்தாலே இவங்க பக்தி உள்ளவங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய உள்ளான வாழ்க்கையில் இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. வெளியில் வெள்ளடிக்கப்பட்ட கல்ற மாதிரி இருக்கிறோம், டீசெண்டாக இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பலவிதமான அசுத்தங்களும் அருவருப்புகள் இருக்குது. வெளியில் யாருக்கும் தெரியாது. உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் ஆண்டவர் அந்தரங்கத்தில் பிரசங்கி 12:14 சொல்லுது, அது நன்மையானாலும் தீமையானாலும், அது வெளியரங்கமாக செஞ்சாலும் அந்தரங்கமாக செஞ்சாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்ம இப்போ மூடி மறைக்கலாம், அது பிசாசு சொல்லுவான், யூ கேன் கவர் அப், யூ கேன் கவர், மறைச்சிடலாம், யூ கேன் டெலீட், யூ கேன் ஃபார்மட், ஷிஃப்ட் டெலீட் போட்டுடலாம், எரேஸ் பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிடலான்னு எல்லாம் சொல்லுவான். நோ, எதுவுமே ஆண்டவருடைய பார்வைக்கு அது மறைவானதில்லை, அதை எதுவுமே அழிக்க முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க, என்னுடைய இருதயத்தை புதிதாக சிருஷ்டியும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதுதாங்க ஆண்டவருடைய பியூட்டி. புதுசாக உருவாக்கிடுவார். உங்கள் பழைய வாழ்க்கையை அழிச்சிட்டு, அந்த கோட்டெல்லாம் அழிச்சிடுவார். உங்கள் பழைய பேஜஸ்லாம் கிழிச்சு தூரதிக்கு போட்டுட்டு எப்படியோ இருந்த நம்மை புதிதாக புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய செயல் மாறணும், நாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளாக மாறணும். புது இருதயம், சுத்தமான இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு சிருஷ்டிக்க விரும்புகிறார். அடுத்ததாக, இயலாததை சிருஷ்டிக்க விரும்புகிறவர். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னால் இது முடியாது, ஐ கான்ட் டூ திஸ், இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு அக்கம்ப்ளிஷ் திஸ். இது எனக்கு வராது. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் எனக்கு மேக்ஸ் வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. யாரும் இது வரைக்கும் சுட்டு போடலாம் போடுறதில்ல. ஆனால் நம்ம முடிவு பண்ணிடுறோம், எனக்கு இது வராது, அவ்வளோதான், என்னால் இயலாது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். எப்போலாம் எனக்கு சில சேலஞ்சஸ், ஆண்டவரே இது என்னால் முடியுமா அப்படின்னு வந்ததுன்னா இந்த வசனத்தை நான் 7 முறை சொல்லுவேன். இதில் 7 வார்த்தைகள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை 7 வார்த்தையும் 7 முறை சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, முதல் வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2வது வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சொல்லாமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 3வது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இது அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்னால் இயலாததை என் ஆண்டவர் இயலச் செய்வார், செய்து முடிக்க வைப்பார். எதெல்லாம் எனக்கு இம்பாசிபிள் நான் நினைக்கிறேனோ, எதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேனோ, ஆண்டவரே நீர் என்னுடைய இயலாததை நீர் சிருஷ்டிப்பீர், என்னால் முடியாததை நீர் என்னை முடிய செய்ய வைப்பீர். காரணம், நீர் சிருஷ்டிகர்த்தர். கடைசியாக, இல்லாததை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் என்று ரோமர் 4:17 சொல்கிறது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, இல்லாததெல்லாம் அவர் இருக்கிறதாக பார்ப்பார். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம். அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை புதிதாக உருவாக்குகிற கர்த்தர். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, உண்மைதான். அழுதாள் ஆண்டவருடைய சமூகத்தில். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார், இல்லாததை கொடுத்தார். பிரியமானவர்களே, எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அநேக ஸ்டூடெண்ட்ஸ் ஞானம் இல்லைன்னு நினைப்பாங்க. நானும் அந்த கோஷ்டி தான். அறிவே கிடையாது, எனக்கு ஞாபக சக்தியே வராது. ஆனால் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். எஸ், இதுதான் வாக்கு தத்துவம். எனக்கு ஞானம் இல்லை நினைக்கிறீங்களா, அது கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு பலன் இல்லை நினைக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு இது எபிலிட்டி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை நீங்கள் சொல்றீங்களா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஆண்டவர். காரணம், அவர் புதிதாக உருவாக்குவார். இல்லையா? ஆமா, இல்லைதான், உண்மைதான், அது பொய் இல்லை. ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இல்லாதவைகளை இந்த மார்ச் மாதத்தில் நான் இருக்கிறவைகளாக விசுவாசிப்பேன். என் கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசிப்பேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். எனக்கு தருவீர், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதத்தில் நீர் என்னை சிருஷ்டிம்பா. உங்களுக்கு பிரியமா என்னுடைய இல்லத்தை, என்னுடைய குடும்பத்தை உருவாக்குங்க. பிரிஞ்சிருக்கிற குடும்பம், சீரற்று கிடக்கிற என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு புது இருதயத்தை தாங்க. என்னுடைய இயலாமையை நீர் இயலச் செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இல்லாததை எனக்கு நீ தாரும். காரணம், நீர் சிருஷ்டிகர்த்தர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் உம்மை நல்லவராக நான் பார்த்துருக்கிறேன், வல்லவராக பார்த்துருக்கிறேன், உம்மை கிருபை உள்ளவராக பார்த்துருக்கிறேன், உம்மை அன்புள்ளவராக நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதத்தில் உம்மை சிருஷ்டிக்கிறவராக நான் பார்க்கணும். அவரை போல ஒரு சிருஷ்டிகர்த்தர் யாருமே இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை புதிதாக சிருஷ்டிக்க விரும்புகிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வெறுமையோடு இருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விரக்தியில், தோல்வியில் துவண்டு போய் சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் தாங்க. புதிதாக என்னை உருவாக்கும் என்னுடைய குடும்பத்தை உமக்கு தருகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவை போல நானும் சொல்லணும். எங்களுடைய குடும்பமாய் உம்மை சேவிக்கணும். எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபத்தை இந்த நாளிலிருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை குடும்ப ஜபம் இல்லைன்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்யுங்க. என்னுடைய குடும்பம் உம்முடைய குடும்பம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீர் உருவாக்கும். நான் குடும்ப ஜபத்தை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் குடும்பமாய் ஜபிப்போம், உம்மை சேவிப்போம். ஆண்டவரே, உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் என்னுடைய குடும்பத்தை நீ மாற்றும். ஆண்டவரே, எனக்கு ஒரு புது இருதயத்தை தாங்க. என் இருதயத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே, அதையெல்லாம் நீக்கி போட்டு புது இருதயத்தை என்னையில் சிருஷ்டிங்கப்பா. சுத்தமான இருதயத்தை என்னையில் சிருஷ்டிங்க ஆண்டவரே. இந்த லென்த்து காலங்களில் என் வாழ்க்கை மாறணும். என் பேச்சு, சிந்தை, செயல், என்னுடைய பார்வை, என்னுடைய மொபைல் யூசேஜ் எல்லாமே மாறணும் ஆண்டவரே. எல்லாமே உமக்கு பிரியமாய், யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் உமக்கு பிரியமாய் என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. என்னுடைய இல்லாததை நீர் இருக்கிறதாக அழைக்கிறவர். என் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைய இருக்குப்பா, அது எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் என்னுடைய குறைவுகளை, இல்லாமைகளை நீர் நிறைவாய் மாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய இயலாமை, என்னால் நடக்க முடியல, எனக்கு இது செய்ய முடியல, அது செய்ய முடியலன்னு என்னுடைய பலவீனங்களெல்லாம் உடைய கரத்தில் தருகிறேன்ப்பா.
எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் எனக்காக என்னுடைய இயலாமையை ஆண்டவரே நீர் மேற்கொண்டு நான் எல்லாவற்றையும் சாதிக்க ஜெயிக்க ஆண்டவரே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அச்சீவராய் மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. பரீட்சை எழுத ஆயத்தப்படுற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஜெயிக்க வைப்பீர், நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மாதத்தின் முதல் நாளில் உடைய பாதப்படியில் உடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே நீர் வெறுமையை அழைச்சிட்டு வரல, ஒரு நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடு ஒரு திட்டத்தோடு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு உடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களை சிருஷ்டித்து உருவாக்கி மாற்றி நீர் அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக கண்கள் பார்த்து ஆச்சரியப்படட்டும், எப்படி இருந்த இவர்கள் இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாய் நீர் அவர்களை புது சிருஷ்டியாய் உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயலாதவைகளுக்காய் ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அதை இயலச் செய்கிறவராய் அதை முடிக்க செய்கிறவராய் கர்த்தர் நீர் பிள்ளைகளை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அது எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த முழு சபையும் கரத்தில் கொடுக்கிறோம். சபை போதுகிற அவங்க குடும்பத்தை, ஊழியர்களை, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள், ஆண்டவரே தாய்மார், பெரியவங்க, குடும்பங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சிருஷ்டிப்பின் மாதமாக அமையத்தக்கதாக இந்த மாதத்தின் கடைசியில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் நீ நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே ஈரான் மீது ஏற்படுத்தின தாக்குதலினாலே ஈரான் வளைகுடா நாடுகளில் ஏற்படுத்திய தாக்குதல், போரின் மேகம் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, வளைகுடா நாடுகளிலும் இஸ்ரேலிலும் ஈரானிலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை. குறிப்பாக ஈரானிலே ஒரு பள்ளி கட்டடத்தின் மேல் குண்டு விழுந்ததினாலே பலியான 57 பெண் பிள்ளைகளை நாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி தொடராதபடி கிருபை தாரும் என சொல்லி நாம் கேட்போம். தனக்கு அன்பான பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்களும், உடைமைகளையும் மற்றவர்களையும் இழந்து தவிக்கிற பெரியவர்களையும் ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்துவோம். கண்ணீரோடும் பதஷ்டத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரே சமாதானத்தை தாரும் என சொல்லி நாம் கேட்போம். குறிப்பாக வளைகுடா நாட்களிலே தமிழர்கள் அநேகம், இந்தியர்கள் அநேகம் இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை சார்ந்த பல்வேறு குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிறார்கள். ஆண்டவரே கிருபையாய் இறங்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் என சொல்லி நாம் கேட்போம். கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள், தங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்ற பயத்தோடு இருக்கிற பெற்றோர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவரே துயர செய்திகளை நாங்கள் கேட்டு எங்கள் உள்ளம் துவண்டு போகாதபடி வேலெடுத்து பாதுகாரும் என சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். குறிப்பாக நாளை தினத்திலிருந்து 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலும் எங்கள் ஜேஎம்சி மையங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண்டவரே 12th தேர்வு எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறந்த வெற்றி விகிதத்தை நீ தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் என சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீர் எங்களிலே சிருஷ்டிக்கிறதற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என சொல்லி இந்த புதிய மாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கடந்து வந்த 2 மாதங்களாக தேவரீர் எங்களை பாராட்டின எல்லா நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தபசு காலத்தின் 2 வாரங்களை நாங்கள் முடிக்க கிருபை செய்திருக்கிறீர். புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். பதஷ்டத்தோடு இருக்கிற வளைகுடா நாட்டின் மக்களுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சுகவீனமாய் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிற மக்களையும் தங்கள் பலவீனத்தையும் பொருட்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு ஆலய ஆராதனையில் பங்கேற்கிற முதியவர்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவ சமாதானம் அவர்களோடு காணப்பட அருள் தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு காதாலை கேட்ட சத்திய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் இருந்ததிலிருந்து நல்லதென்று கண்கிற காரியத்தை நீர் படைக்கிற தேவன் சுவாமி, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இயலாமையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் குறித்து பார்த்தோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தருடைய வல்ல கரத்திற்குள், பலத்த கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து பயன்படுத்தும், எடுத்து உருவாக்கும், எடுத்து ஆசீர்வதியும், எடுத்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் யாரேனும் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால், என் ஆண்டவருடைய கிருபையின் தொடுதல் அவர்களை தொட்டு ஆறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, மிகுந்த சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். இந்த 3 நாளிலும் எங்களோடு தங்கியிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உமது அடியார்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற வாரத்தில் நடைபெற இருக்கிற அனைத்து சிறப்பு ஆராதனைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.